மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பிரபல மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் வாங்கியதாக 2017 டெல்லி போலீசாரால கைது செய்யப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில அவருக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, என்ன காரணத்துக்காக சுரேஷ் சந்திரசேகர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா முதல்ல இந்த வழக்கு பின்னோக்கி போகணும். 2021 மே 5ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இவர் இரட்டை இலை சின்னத்தை வாங்கி தருவதாக கூறிய வழக்கிலும், அதே போல 217 கோடி ரூபாய் மிரட்டி பணம் பறித்த வழக்கிலும் சுகேஷ் சந்திரசேகர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போதிலிருந்து சிறையிலிருந்து வந்த இவருக்கு இப்பதான் ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய சட்ட அமைச்சராக உயர் அதிகாரி போல நடத்த இந்த 217 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக தான் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்ததில் அவர் ஜாமீனுக்காக விண்ணப்பித்திருந்தார். இதுல முக்கியமா சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் அவர் மீது மோசடி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் சிவிந்தர் சிங் என்பவர் மனைவி அதிதி சிங்கிடம் இருந்து பெரும் அளவில் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஒட்டுமொத்தமா இவர் மீது 217 கோடி ரூபாய் அளவில் மோசடி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிமன்றம் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்கணும், டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தாலும் அவர் இந்த சிறையிலிருந்து உடனே வெளியே வர முடியாது. ஏன்னா இந்த 217 கோடி ரூபாய் மோசடி வழக்கு அப்படின்றது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள சட்டவிரோத பண பரிமாற்றம், அதாவது மணி லாண்டரிங் கேஸ்லயும் பிற மோசடி வழக்குகளும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கிலையும் அவர் ஜாமீன் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்றது தான் இப்போதைய உள்ள சூழல். இப்போது வழங்கப்பட்டுள்ள அந்த ஜாமீன் அப்படின்றது அவருக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் தற்போதைய தகவலா இருக்குது. வினோதினி, நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.